இப்படியான தத்துவ புரிதல் வந்து எல்லா மரபொழி மருத்துவங்களிலுமே இருந்தது. ஆனால் இப்போ அந்த மரபொழி மருத்துவங்கள், மற்ற மரபொழி மருத்துவங்கள் தங்களுடைய தத்துவங்கள்ல வந்து விலகிட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, மருந்துகளை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு, மருந்துகளை தயாரித்து வச்சுட்டு, இது அலோபதியோட முறை தான், அலோபதி சொல்லிக் கொடுத்தது தான். மரபொழி மருத்துவங்கள் முன்னாடி கிடையாது. முன்னாடி இருந்த உண்மையான சித்தர்கள், அதாவது சித்த மருத்துவத்துடைய வைத்தியர்கள் எப்படி இருந்தாங்க, ஆயுர்வேத வைத்தியர்களும் எல்லா விதமான மரபொழி மருத்துவங்கள் வைத்தியர்களும் எப்படி இருந்தாங்கன்னா, மருந்து தயாரிக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் நாடியை பார்த்து முடிச்சுட்டு அந்த நாடியில் என்ன காட்டுதோ அப்போவே மருந்து அரைச்சி அந்த ஒரே ஒரு பொழுது தான், அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்து அப்போவே கண்ணு முன்னாடி சாப்பிட வச்சு அனுப்புனது தான் ஆதி சித்த மருத்துவ முறை. எப்போ வந்து ஒரு நாள் மருந்து வந்து 3 வேலை ஆச்சோ அப்போவே அதோடைய அடிப்படை தன்மை குறைஞ்சிச்சு. மருந்தை தயாரித்து வீட்டுக்கு கொடுத்து ஆரம்பித்தாங்களோ அடுத்த சித்த மருத்துவம் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் தயாரித்து அவங்களுடைய வைத்தியசாலைகளில் சேமித்து வச்சாங்களோ அடுத்த நிலை கொலாப்ஸ். இப்படி படிப்படியாக கொலாப்ஸ் ஆகிட்டே வந்துச்சு சித்த மருத்துவம். ஆதி மருத்துவ முறை என்ன, மருந்து தயாரிக்க மாட்டாங்க, அளவு கிடையாது, எல்லாமே அந்த நிமிஷம் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து என்ன அவருடைய நாடி காட்டுதோ அதுதான் இந்த மருந்தாக வந்து உற்பத்தி ஆச்சு. இதுதான் உண்மையான முறைகள். ஆனால் இன்றைக்கி கிளினிக்கில் எல்லா மருந்துகளையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட் அனுப்பும்போது அதோடைய அடிப்படை தன்மை ஆணி வேவே வந்து ஆட்டை கண்டுபிடிக்கும்போது மரம் எப்படி பலமாக இருக்கும், எப்படி அந்த வைத்திய முறை வந்து சிறக்கும். ஸோ இப்படி அழிஞ்சிட்டு ஒவ்வொரு மருத்துவமனைகளும் இனி அதெல்லாம் வந்து மீட்டு உருவாக்கம் செய்கிறது அப்படிங்கிறது முடியாது. எப்படி உடல் மனம் வந்து மனம் இருந்தால் மட்டும்தான் உடல், மனம் இல்லாத உடல் வந்து பயன் இல்லை. அதே மாதிரி உடல் இல்லாத மனத்துக்கு வேலை இல்லை. இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா கலை அறிவியல் இதோட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா. கலை தான் ஆதி, இயற்கை மனம் மாதிரி கலை, இயற்கை கிட்டேருந்து வந்தது கலை இல்லையா. அந்த கலை வந்து வளர்ச்சி அடையணும், கலையாகவே இருந்துட்டு அதால் பிரோஜனம் இல்லை. அந்த கலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற இடம் எதுன்னா அறிவியல் தான். அறிவியலோட வளர்ச்சி தான் வந்து கலையை வந்து அதை வந்து பீக்கு கொண்டு போகுது இல்லையா. அப்போது அறிவியல் இல்லாத கலை வந்து வளர்ச்சி அடையாது, கலை இல்லாத அறிவியலுக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது. இதான் வந்து அறிவியல் கலை. அதே மாதிரி தான் உடலும் மனமும். மனம் இல்லாத உடல் வந்து எந்த யூஸும் கிடையாது. மனம் செயல்படணும்னா உடல் அப்படிங்கிற ஒரு அவுட்டர் லேயர் உரு தேவைப்படுது. அப்போ தான் அந்த கருவுக்கே வேலை. ஸோ எந்த மருத்துவமாக இருந்தாலும் அந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனநிலையில் உளவியல் ரீதியாக நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எந்த வேலையுமே சிறக்காது. குறிப்பாக வைத்திய முறைகள் வந்து சிறக்கவே சிறக்காது. அப்போது ஒரு மருத்துவனோட மனநிலை எப்படி இருக்கணும்னா எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே உட்காரும்பொழுது ஒரு கிளினிக்கில் ஒரு வைத்தியசாலையில் அவன் வந்து உட்காந்துட்டான் அப்படின்னா அவன் எதையுமே இருக்கக்கூடாது. இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் வந்து நாடி அப்படின்ற எந்த விதமான ஒரு விஷயங்களை கேதர் பண்ணி அந்த கழிவுகள் தான் இல்லையா. கழிவுகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும், அது வைத்தியத்துலேயும் இருக்கும், வைத்தியர்கள்கிட்டே இருக்கும். எப்போ இருக்கும் அந்த கழிவுனா ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடத்துல தேக்கி வச்சுட்டு வரும்பொழுது இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற தேக்கத்தோடு வரும்பொழுது அது கழிவுகளாக அங்கே தேங்குனா அதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே முழுசாக இருக்காது. கழிவுகள் மனக்கழிவுகளோடு செயல்படுத்தும் பொழுது அங்கே வந்து வேலை செய்யும். ஆனால் இதே எதுவுமே பிளாங்காக எந்த முன் அனுமானமோ முன் யோசனையோ இல்லாத வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து உட்காரும்பொழுது அதுக்கப்புறம் அந்த பிளெயினாக எந்த ஒரு சிந்தனை, அதாவது சிந்தனை அப்படிங்கிறது நான் சொல்கிறது வைத்திய முறைகள் எதுவுமே யோசித்து வச்சுக்காம முன்னாடியே முன் அனுமானம் இல்லாத வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது என்ன ஆகுனா அப்போ அந்த நிமிஷம் என்ன செய்ய தோணுதோ அதை அவங்க ட்ரீட்மெண்ட்டாக செய்யும்பொழுது பரிசோதித்து செய்யும்பொழுது அது முழுமையான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இந்த கான்செப்ட் இதுதான் வைத்திய முறையோட அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை கோட்பாடு வைத்தியம் உலக அளவில் பிரபஞ்சம் முழுக்க இருக்க வைத்திய முறைகளோட அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறதே இதுதான். இந்த மன உளவியல் தான் அடிப்படை கோட்பாடு. இந்த மன உளவியல் சமநிலையோட எந்த சிந்தனையும் எந்த வைத்திய முறைகளோட எந்த முன் அனுமானமும் இல்லாத ஒரு வைத்தியம் செய்கிறான் அப்படின்னா சிகிச்சை செய்கிறான்னா அவனுடைய ரிசல்ட் வந்து பூர்ணமாக ஆகும். இந்த அடிப்படை கோட்பாடு இல்லாத ஒரே மருத்துவம் ஆங்கில மருத்துவம். இந்த அடிப்படை கோட்பாடு இல்லாத மருத்துவம் ஆங்கில மருத்துவம். அதை வந்து மற்ற மருத்துவங்களோட வழிமுறை இது இல்லையா. இதை கையாடுற எல்லா மருத்துவங்களுமே இன்னைக்கு தங்களுடைய உளவியலில் டேமேஜ் ஆனதுனால உடலும் அங்கே அழிஞ்சு போயிடுச்சு. உடல் அப்படிங்கிறது உயிரில் அங்கே சிக்கல் ஏற்பட்டதுனால உடலை ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடல்ன்றது இந்த இடத்துல என்ன வைத்திய முறை, உயிர்ன்றது என்ன அடிப்படை வைத்திய முறையோட அடிப்படை கோட்பாடு. ஸோ அடிப்படை கோட்பாடு ஆட்டம் கண்டதுனால இங்கே உடல் அப்படிங்கிற வைத்தியம் நம்ம செய்கிற வைத்தியம் பலிக்காமல் போகும்.
அது முழுசான ரிசல்ட் தெரியல. இப்போது இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் மரபொழி மருத்துவங்களை டாமினேட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே உயிர் அப்படிங்கிற மரபொழி மருத்துவங்களோட உயிர் வந்து ஆட்டம் கண்டதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் உடல் வழியாக, அதாவது வைத்தியங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரிசல்ட் வரல. அப்போ ரிசல்ட் வராததுனால என்ன ஆகுதுன்னா, எந்த பேஷண்ட்டுகளுக்கும் எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் ஆங்கில மருத்துவத்தை தேடி போகிறாங்க. அங்கே ஏன் வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, அது வைத்திய முறையே இல்லை. அது வைத்திய முறையில் கண் தொடப்பு, ஐ வாஷ், செயற்கையான விஷயங்களை வச்சு வந்து வெளிப்படுத்துகிற ஒரு பிரம்மாண்டம். இப்போது ஒரு பூ இருக்குது, இயற்கையான பூ இருக்குது, செயற்கையான பூ இருக்குது. செயற்கையான பூ எப்போவுமே வாடாது தானே, இயற்கையான பூ வாடிடும் இல்லையா? அதுக்காக இயற்கையான பூ உண்மையா, செயற்கையான பூ உண்மையா? நம்ம செயற்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். செயற்கையான முறையா இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கான்செப்டே இல்லாத ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் எப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப எப்போவுமே வந்து ஒரு பிரம்மாண்டத்தோடையும் ஒரு வித நேர்த்தியோடையும் ஒரு ஒழுங்கு மாதிரியான ஒரு அவுட்லுக்கை தான் அது காட்டும், அப்பியரன்ஸை தான் காட்டும். புறத்தோற்றம், அவுட்டர் அப்பியரன்ஸ் தான். ஆனால் உள்ள அது செயற்கை தான். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இயற்கை கூட போட்டி போட முடியாது. இயற்கையோட கட்டமைப்பு என்னென்னா, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட், பிறப்புனா இறப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த பூ முளைச்சிருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு எக்ஸ்பைரி டேட் அது நிச்சயமாக உண்டு. அதுதான் வந்து மரபொழி மருத்துவங்கள்கிட்ட இருக்கிற விஷயம். இந்த இயற்கை கோட்பாடை கடைப்பிடிக்கிற ஒரே விஷயங்களாக வந்து இந்த மரபொழி வைத்திய முறைகள் இருக்குது. ஆனால் இந்த செயற்கையான பிரம்மாண்டங்களை கொண்டு தங்களை முன்னிறுத்துறதுனால, அதாவது அந்த நிமிஷம் நல்லா ஆகுது, இப்போ மாத்திரை போட்டால் எனக்கு தலைவலி விடுது, இப்போ எனக்கு மாத்திரை சாப்பிட்ட உடனே எனக்கு குணமான மாதிரி தெரியுது, இது அவுட்டர் அப்பியரன்ஸ் தான். உள்ளுக்குள்ளே அங்கே புற்று சொத்தை அங்கே இருக்குது. அது ஆங்கில மருத்துவம் உருவாக்குனது. எதை வச்சு உருவாக்குனாங்க? தங்களுடைய பிரம்மாண்டத்தை வச்சு, அந்த பிரம்மாண்டத்து வழியாக மாத்திரைகள் மருந்துகளை வைத்தியம் பார்த்ததுனால உருவான ஒரு சொத்தைகள் புற்று தான் வந்து உடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு. இதை நம்ம தெரிஞ்சுக்காம வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்ம அசந்து போயிடும். அப்போ மாத்திரை போட்டோன்னே நல்லா ஆயிடுது அப்படிங்கிற அவுட்டர் அப்பியரன்ஸில் மயங்கி போகிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் இழந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆங்கில மருத்துவத்துடைய ஒரு விஷயம். இந்த ஆங்கில மருத்துவத்தோட இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோட்பாடை, இந்த தவறான கோட்பாடை, இயற்கைக்கு எதிரான கோட்பாடை, செயற்கையான விஷயத்தை நம்மளுடைய மரபொழி மருத்துவங்களை திணிச்சு இன்னைக்கு மரபொழி மருத்துவங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய சஜஷன் என்ன, மரபொழி மருத்துவரா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, அக்குபஞ்சர் மட்டும்தான் இன்னைக்கு உயிரோடு இருக்குது. தன்னுடைய தன்மையிலேருந்து இழக்காமல், கொஞ்சமாக பிசகாமல், தன்னுடைய உயிர் சக்தியை பரிபூர்ணமாக கொண்டிருக்க ஒரே மருத்துவம் அக்குபஞ்சர் மட்டும்தான். எல்லா விதமான வைத்திய முறைகளுமே தங்களுடைய உயிர் சக்தியை இழந்து வெறும் செத்த பிணமாக இருந்துட்டு இருக்க இந்த காலங்களில் ஆங்கில மருத்துவம் கொண்டுட்டாங்க. இந்த காலங்களில் வெறும் உயிர் சக்தியோடு இயங்குகிற ஒரே வைத்திய முறையாக அக்குபஞ்சர் மட்டும்தான் இருக்குது.